துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு, கந்தன் துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு, நெஞ்சே பயம் எதற்கு, தஞ்சம் அடைந்தவர்க்கு கொஞ்சி அருள் கொடுக்கும் கந்தன் துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு. தந்தைக்கு உபதேசம் செய்த குருநாதன், உபதேசம் செய்த குருநாதன் வந்தவினை தீர்ப்பார் வள்ளி மணவாளன், வந்தவினை தீர்ப்பார் வள்ளி மணவாளன், கந்தன் துணை இருக்க நெஞ்சு பயம் எதற்கு. ஞானம் தனை காக்க ஆறுமுகமானாய், ஞானம் தனை காக்க ஆறுமுகமானாய், நாளும் அடியார்க்கு ஞானப்பழமானாய், பாட்டன் அருணகிரி பாசம் மிகவானாய், தாசன் அருணகிரி பாசம் மிகவானாய், ஈசன் மனம் மகிழும் இறைவன் அவனாவார், ஈசன் மனம் மகிழும் இறைவன் அவனாவார், கந்தன் துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு, தஞ்சம் அடைந்தவர்க்கு கொஞ்சி அருள் கொடுக்கும் கந்தன் துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு. நமோ நாராயண, அறிவோம் நமோ நாராயண, அறிவோம் நமோ நாராயண. சொர்க்க சாம்ராஜ்ய இந்திராதி தேவர்களும் என்ன எதிர்காணில் இருந்து நிலை கண்டு கதிகலங்கி எழுது நின்று வணங்குவார். இந்த மக்கு எப்பொழுதும் உத்திர பாகத்தில் நன்மை உண்டாவதாக இருந்தாலும், பூர்வத்தில் அகோர் யுத்தமோ இல்லை வேறு எவ்வித கழகமோ பார்க்கும்படியாக நேரிடுமே என்ற ஏக்கம் இல்லாது வேறொன்றும் இல்லை. இல்லாட்டி போனால் கழகப்பிரியா நாரதன் என்று என் பேர் அழைத்திருக்குமா. பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் விந்து, சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, விஷ்ணுவில பிரம்மா, பிரம்மாவில் ஆகாயம், ஆகாயத்தில் வாயு, வாயுவிலே தேய்வு, தேய்விலே அப்பு, அப்புவிலே பிருத்திவி, அன்னம், நரகவரு பட்சிகள் தோன்றி, தாவர சங்கம் அதிகள் தோன்றி, மறுபடி தோன்றின வழியே ஒடுங்குனோர் ஒடுங்குனோர் இப்படிலாம் படைத்தாலும் கூட அபிஷேக பிரிய சிவா, அலங்கரப்பிரிய விஷ்ணு, சோஸ்திரப்பிரிய சூரிய, கணிப்பிரிய கந்தா, கழகப்பிரிய நாரத என்று நான் கழகம் செய்யாவிட்டால் என் சிரசாகப்பட்டது 1008 சுக்குகளாக என் அண்ணன் தக்கனிட்டு சாபம். அதனால் கழகம் துவக்க வேண்டும், கழகம் பிறக்க வேண்டும். அதற்கு முன்பு எந்த தொழில் செய்தாலும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுந்தா என்று ஒரு கிளவி கேட்டது மாதிரி சொத்து சுகம் வீடு வாசம் ஆடி மனம் கோடி கோபுரம் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு முடிசார்ந்து பண்டரும் கடைசியிலே பிடிசாம்பலாம் வந்து அதான் சொன்னா, இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்ச ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே, பருந்ததொந்தி நம்மதென்று நாம் இருக்க, நாய் நரி பேய் கழுகு நம்மதென்று தாம் இருக்கும் தான் பட்டினத்தான். என்ன சொல்றாருன்னா, இருக்கிறது பொய் போறது மெய்யே, எவ்வளவு பெரிய ஆளும் கடைசியில் போயிட்டே ஆகணும். அதனால இந்த வாழ்க்கை என்பது நிலையில்லாதது. இந்த நிலையில்லாத வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த சக்கரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால யாருக்கும் துன்பப்படுத்தக்கூடாது, துயரப்படுத்தக்கூடாது. முடிஞ்சா உதவி பண்ண, இல்லைன்னா உபத்திரியம் பண்ணாமல் இருங்க. அந்த வகையிலே இப்பேற்பட்ட மனித வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை அப்பேற்பட்ட பூலோகத்துக்கு வந்து விட்டேன். எங்களுடைய தன்மைகள் வேறு, தேவர்கள் சாதாரணால என்ன காரணம் அப்படின்னா, எங்களுடைய தன்மைகள் பசி, பிணி, தாகம், நரைத்திரை, மூப்பு, சாக்காடி 7ஐயும் கடந்தவர்கள் நாங்கள். ஆகையினால எங்களுக்கு அந்த நிலை கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட நிலை உள்ளவன் இந்த பூலோகத்துக்கு வந்து விட்டேன்.
அப்ப பொன்னோடு மணி உண்டானால் புலை என்னும் கிளைங்கன் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு சாதி மனம் செய்வார். மன்னராய் இருந்தவர்கள் வகை கட்டு போவாரானால் பின்னையும் யாரோ என்று ஏசுவார் பேசுவார். என்ன சொல்றான்னா வேற ஒண்ணுமே கிடையாது. பெரிய கவி சொன்னதுக்கு சின்ன விளக்கம் என்னன்னா அந்த என்ன காரணம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இப்போ உதாரணமா அண்ணன் இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க பிரபுராஜ் அண்ணன், சொல்லுங்க. காசு பண்ண இருந்தா உங்களை ரொம்ப புகழ்றது, அதேங்கப்பா அண்ணன் மாதிரி வர முடியுமா, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு. அதே இடத்துல அந்த பிரபு நீங்க வந்து அந்த செல்வம் இல்லாமல் ஏழை ஆகி விட்டால் நான் வாங்கி திண்டல நான் சொல்றது மக்கள் பாரு, காசு இருக்கும் போது ஆடுன இப்ப காசு இல்லாம திருறான் பாரு பிச்சைக்கார பையன் அப்படின்னு ஏசுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவேன். இப்படி மனிதன் செல்வம் இருக்கும் வரைதான் ஒரு மனிதனுக்கு மதிப்பு, செல்வம் இல்லை என்றால் மதிப்பில்லை. நாங்கள் எல்லாம் செல்வத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் இன்று நான் செல்வத்தை பார்க்க வேண்டும், எப்படியாவது சேர்க்க வேண்டும் ஆசைப்படுறேன். நான் சொல்ற செல்வம் நீங்க நினைக்கிற செல்வம், அந்த செல்வத்தை நினைத்திருந்தால் பாட்டியை அள்ளி கொடுத்துருப்பாளே. ஆகையினாலே அப்பேற்பட்ட அந்த செல்வம் இந்த உலகத்தில் நிலைநிற்க வேண்டும் என்றால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆகையினாலே பணம் பந்தியிலே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஒன்னும் தெரியாதாலும் பணம் இருந்தாலே அவரை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாது. ஒன்னும் தெரியாதாலும் பணம் இருந்தாலே அவரை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளே, என்ன அறிவு இருந்துட்டால் பணம் இல்லாத ஆளே, எந்த நாளும் இந்த உலகம் மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கும் மனிதனிலே. ஆளை ஆளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைத்தான். ஆளை ஆளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, அதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கு மனிதனில்லே. உன்னால் உயர்ந்து நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, உனது நிலையை தாழ்ந்து விட்டால் ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் உயர்ந்து நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, உனது நிலையை தாழ்ந்து விட்டால் ஒதுங்குவார்கள் கண்டு. மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, மன்னாய் அவனை மதித்து நீ துணிவுமே கொண்டு, எந்த நாளும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, இழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே
நன்றி 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 கிடந்த வணக்கம். ஓகே ஓகே. கண்டவராயன்பட்டி கண்டவராயன்பட்டி ஊரின் சார்பாக கண்டெடுத்தான்பட்டி ஊரார் சார்பாக எனக்கு ரூபாய் 50 அன்பளித்திருக்கின்றார்கள். இந்த பாடலை பாராட்டி நன்றி 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 இழந்த வணக்கம். காரணம் என்ன காரணம் என்றால், இப்படி இருந்தாலும் கூட வண்ண தமிழகத்தின் வறுமை பிணி போக்க பாடுபட்டு பயிர் வளர்த்த விவசாய பெருங்குடி மக்களே, போர் என்றால் புலிகுணம், பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம், உலகெங்கும் ஒரே இனம், அதுதான் நம் மனித இனம் என்கின்ற உண்மையை உணர்ந்த இளைய தலைமுறைகளை, இந்நாட்டு எதிர்கால மன்னர்களே, துரத்தி வரும் புலியை முரத்தினால் அடித்து துரத்திய வீர மங்கையர்களே, இன்றைக்கு அந்த முரத்தை கூட தூக்க முடியாமல் இருக்கின்ற எனது ரம்பை தாய்மார்களே, அப்படி ஆயிடுச்சு நிலைமை. பாமரர்களே, பக்தியாளர்களே, பண்டிதர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம். ஆயக்கலை 64லும் நாடக கலையே தலை சிறந்த கலை என்பார்கள் சான்றோர்கள். காரணம், கதையில் வரும் பாத்திரத்தில் வேடமிட்டு பாடி பேசி நடித்து இவை அனைத்தையும் ஒருவனே செய்து காட்ட வேண்டும். அந்த அளவிற்கு திறமை உள்ளவனாக நான் இங்கு வரவில்லை. ஏதோ சின்னவன், சிற்றறிவு பெற்றவன், இந்த நாடகத்தில் வேடமிட்டு நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிகுதையால் அதனால் எழுந்த துணிவினால் உங்கள் முன் இருக்கின்றேன். என்னிடம் காணும் குற்றங்களை மறந்து குணம் என்பது கைக்கொண்டு இந்த அவையின் மறுபடியில் அமைதியாக நீங்கள் காத்துக் கொடுத்தால் என்னால் முடிந்ததை செய்து காட்டி உங்கள் அனைவரையும் மகிழ்விப்பேன் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து என் கதைக்கு செல்லுகின்றேன். என்ன காரணம்னா, நாடகம் என்பது நாடு கூட்டல் அகம்னு பேர். அகம்னா உள்ள சந்தோஷமா இருக்கிறது நாடகம். ஜாமி எழுதினார் ஒவ்வொரு நாடகத்தையும். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, சாப்பிடக்கூட வழி இல்லாமல் பண்ணைக்கு இருந்த காலம் உண்டு அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள். காரணம், அந்த அளவுக்கு வறுமை. இப்படி வறுமை உள்ள நாட்டை மகிழ்விக்கணும் என்பதற்காகத்தான் சங்கரதாசாமி நாடகத்தை எழுதினார். அப்படி எழுதி என்ன காரணம்னா, விடிய காலையில் எந்திரிச்சு காட்டுக்கு போகிறவன் சாயங்காலம் 8 மணிக்கு தான் பண்ணப்பா மாடு காடுகிற வேலையெல்லாம் பார்த்து பண்ண மாட்டெல்லாம் கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அப்படி வருகின்ற பொழுது அந்த மனிதருக்கு சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சங்கரன் நாடகங்கள் ஒவ்வொரு சத்தியவான் சாவித்திரி, வள்ளி திருமணம், பல வகை நாடகங்கள் எழுதி மகிழ்வித்தார். அப்போ இதுக்கு என்ன காரணம், அவருடைய கல்வி எப்பேற்பட்ட கல்வினா, அவர் மாதிரி ஒரு கல்வி இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. ஆமாம், அது என்ன நாடகம்னா அதுக்கு தான் அபிமன்ய நாடகம் பேர். ஒரே இரவுல எழுதி முடிச்சுட்டார். மகாபாரதம் என்று ஒரு சாரத்தை வாங்கி அதை படித்து அந்த கதையை புரிந்து கொண்டு நாடக வடிவமாக்கினார். அப்போ என்ன காரணம்னா, அவருடைய கல்வித்தரம் என்ன தெரியுமா, பொங்குதமிழ் பால் வாங்கி பொங்குதமிழ் பாட்டெடுத்து தங்கமென நாடகத்தை பங்கமர சொல்லி வச்ச தந்தை அவர் சங்ககால புலவருக்கு சரி நிகராய் விளங்கும் சங்கரதாசாமின்னு சொன்னார்கள். சாதாரண யார சொன்னா, இடைக்காட்டு புலவர்களை சொல்லல, ஆதில சங்ககால புலவர்கள் இருக்கார்களே அந்த சொல்லுக்கு நிகராக எழுதக்கூடியவன சங்ககால புலவர்கள் நிகரா. அப்பேற்பட்ட நாடகம் தன்மை என்ன தெரியுமா, ஒரு நடிகன் மக்களை மகிழ்விப்பதுதான் நடிகன். அந்த வகையிலே எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வதற்கு உள்ள வந்துகிறது. குற்றம் இருக்கத்தான் செய்யும், குறை இருக்கத்தான் செய்யும். நடை உடை பாவனம் நரைத்திரை நடை உடை பாவனம் பாவனை முதுமொழி சுதி லய தாளம் 7 இருக்கணுமா. எது அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, நமக்கு அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. அப்பேற்பட்ட நாடக கலைகளை நான் வந்து விட்டேன். இருந்தாலும் அந்த சங்கரதாசன் கல்வி எப்படிப்பட்ட கல்வி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்களும் அதை புரிந்து நடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய ஆசான் சங்கரதாசாமியை பற்றி ஒரு பாடல். தம்பி நான் படித்தேன் தாங்கி தம்பி நான் படித்தேன் களஞ்சியத்தில் நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. நான் படித்தேன் களஞ்சியத்தில் நேற்று,